என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. அழைத்து வரப்பட்ட கூட்டம் அல்லாது இந்த அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல இருக்கின்ற இந்த இளைஞர்கள் ஏன் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும், ஏன் பட்டியல் அவசியம், மாற்றம் அவசியம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேலை அப்படி இருந்த இந்த வேலைக்கு அருமைக்குரிய அன்பு சகோதரர் தமிழ்நாடு பாண்டிச்சேரியினுடைய பார் கவுன்சிலினுடைய உறுப்பினர் வாசமிகு சகோதரர் தாளை முத்தரசு அவர்களே, வழக்கறிஞர் மு க வையவன் அவர்களே, வழக்கறிஞர் கரிகால பாண்டியன் அவர்களே, பேசி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் சரவண பாண்டியன் அவர்களே, நாராயண மன்னன் அவர்களே, கருப்புசாமி அவர்களே, போற்றுதலுக்குரிய அன்பு இளவல்கள், எங்களுக்கு முன்னால் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மல்லர் பேராயத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சந்திரசேகர பாண்டியன் அவர்களே, வழக்கறிஞருடைய வாடிப்பட்டி வழக்கறிஞருடைய சங்கத்தினுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய சித்தப்பா முத்துமணி தேவேந்திரன் அவர்களே, அருமைக்குரிய சமர் பாண்டியன் அவர்களே, இன்னும் பல்வேறு இளவர்களே, எங்களுடைய கருத்துக்களை உலக அளவில் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள், ஊடக துறையினுடைய செய்தியாளர்கள், உரிமையாளர்கள், அன்பு சகோதரர் சக்திவேல் அவர்களே, முனைவர் பாண்டியன் அவர்களே, முனைவர் வீரத்தமிழர் அவர்களே, சமர் அவர்களே, DKV ராஜசேகர் அவர்களே, உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் இருகாலம் கூப்பி மகிழ்ச்சியுடன் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து, ஏனென்று சொன்னால் நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கின்ற கருத்துக்கள் வெளியே செல்ல எத்தனையோ கூட்டங்களில் மைக்கு சரியா இருக்காது. ஆனால் தொடர்ந்து நம்முடைய அத்துணை கூட்டங்களுக்கும் இந்த ராமசுப்பு அரங்கத்தினை வழங்கிய இந்த உரிமையாளருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒளிபெருக்கியும் நன்றாக இருக்கும். நான் கூட மேடையில் உட்காந்துருக்கும் போது ரோசத்தில் வந்து பேசினா எக்கோ அடிச்சது. ஆனால் கொஞ்சம் மேடையை விட்டு இல்லை, எல்லா இடத்தையும் இறங்கி போனால் நான் எல்லாமே நல்லா இருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த மைக்கு மட்டும் இல்லை, நம்மளும் தான். ஆக இது காலத்தினுடைய கட்டாய பட்டியல் மாற்றம் என்பது, வெளியேற்றம் என்பது வேறு, மாற்றம் என்பது வேறு. நாம் கேட்பது மாற்றம். ஆனால் சில அறிவியல்களுக்கு தெரியும் இவர்கள் எஸ்சி என்பது ஒரு அட்டவணைப்படுத்துறது, ஷெட்யூல் பண்றது, ஒரு வரிசைப்படுத்துவது. அந்த வகையில் 76 அட்டவணை சாதியை சேர்ந்தவர்களை வகைப்படுத்தினார். நான் கூட தம்பி சரவண பாண்டியன் அவர்களிடம் கேட்டேன். சந்திரசேகர் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார். 23க்கு முன்னால் வந்து ஐயா சீனிவாச பிள்ளை அவர்கள் இந்த பட்டியல் மாற்றத்தை சொன்னார்கள் என்று சொன்னார். ஆனால் 6636க்கு முன்னால் வரை நாம் பிசியில இருந்தோம் என்று சொன்னால் நாம் எப்படி கேட்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுந்தது. அதற்கு அப்புறம் ஒரு விவாதம் வச்சுக்கிறோம், விவாதம் வச்சுக்கிறோம். ஆக நாம் பிசியில இருந்தவர்களை எஸ்சியில எப்படி மாற்றினார்கள், அதுல என்ன அரசியல் இருக்கிறது, என்ன அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக எல்லா பேருக்குமே தெரியும். அந்த அடிமை விளக்கை உடைத்திட வேண்டும் என்பதுதான் இப்ப போராட்ட களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இது நீர் போன்ற நெருப்பு. அங்கங்கே பட்டியல் மாற்றம் வேண்டும் என்று உரிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பது இந்த அரசுக்கு தெரியும். இந்த 4 செவருக்குள்ளே நடக்கின்ற நிகழ்ச்சியில் ஒற்றர்களாக இருக்கின்ற காவல்துறை அன்பு சகோதரர்கள் தாங்கள் எப்போது வருகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் எல்லாமே நிற்கிறாங்க. அவர்கள் ஒன்றர்கள் சொல்லிவிடுவார்கள். நம்முடைய என்ன தேவை, நம்முடைய என்ன கோரிக்கை என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியாமல் நடக்காது.
யார் யார் கலந்து கொண்டார்கள்? சட்ட வல்லுநர்கள் இருக்கின்றார்கள், விவேகமும் வீரமும் உடைய பேச்சாளர் இருக்கின்றார்கள், மகளிருக்காக வடிவுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வடிவு மல்லத்தீவோடு அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரி இருக்கின்றார்கள், மையமன் இருக்கின்றார்கள். இப்படி எல்லா தலைவர்களும் ஒன்று இடத்திலே கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் பேச்சுக்கள் அனைத்தும் எங்கெல்லாம் செய்ய வேண்டுமோ செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு சென்றுவிடும் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த வகையில தான் நாம் இன்று இந்த கருத்தரங்கை முத்துப்பாண்டி அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரர் சரவணபாண்டியன் அவர்களோட சொன்னார்கள், என்ன நீங்க எப்ப செய்ய போறீங்க? நாங்க ஏனியாக தோழியாக நெருப்பாக தூக்கி விடுகின்ற ஆட்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், செய்கிறவர்களை பாராட்டி கொண்டு இருக்கின்றோம், அவருக்கு வழிபட்டு நடந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு இயக்கத்தை கட்டி காப்பதும் அதை செயல்படுத்தும் எவ்வளவு கடினம் என்பது அனைவருக்கும் தெரியும். என்ன சிறிய ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவுக்கு எப்படியெல்லாம் மாறியது என்பதை நன்றாக அடைவீர்கள். மதுரையிலே போராட்ட களம் என்று சொன்னால் கண்ணகி எரிந்த மதுரை, அதுபோலதான் இன்று செங்கல்பட்டு பிரச்சனை, அதுபோலதான் முள்ளநகரிலே மக்கள் வாழ்கின்ற பகுதி பிரச்சனை, அங்கு சத்தியமூர்த்தினர்களே அந்த காட்டு நாயக்கருடைய பிரச்சனை, இப்படி போராட்ட களத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மதுரை என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய 100 டன் கேள்வி. நம்மளுக்கு மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்திற்கும் எதிரியாக இருக்கக்கூடிய இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக அமைகின்றது. அருமை சகோதரர் சரவணபாண்டியன் சமீபத்திலே அன்பு அண்ணன் ஏகே விஜயனை வைத்து ஒரு பட்டியல் கருத்தரங்கு நடத்தினார்கள். நான் அழைக்கின்றேன், யாரெல்லாம் அழைக்கலாம், யாரை அழைக்கக்கூடாது என்பதிலே முதல் தீர்மானமாக இந்த மாற்றத்திற்கு திமுக அரசு அவருடைய டெல்லி பிரதிநிதி அந்த நிகழ்வுக்கு சோலை வள்ளுவராஜன் நீங்க வர வேண்டும் என்று அழைத்தார்கள். அவருடைய எண்ணத்திற்கு நான் அப்பொழுதே வணக்கம் செலுத்தினேன். ஏனென்று சொன்னால் இது 2 விதமான கருத்துக்கள் மோதல் உண்டு. ஒன்று, எதிரி நேரடியாக எதிரியாக இருக்கின்றவன், ஒருவன் மறைமுக எதிரியாக இருக்கின்றவன். நல்லது செய்தால் போற்றுவோம், கெட்டது செய்தால் கூட்டுவோம் என்பது நம்மளுக்கு நன்றாக தெரியும். அது எனக்கும் நன்றாக தெரியும். என்னை புரிந்ததனால் அறிந்ததனால் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் சரவணபாண்டியன் அந்த நிகழ்வுகளை அழைத்து என்னை பேச அழைத்தார். அவரை அழைத்து வருகின்ற பொறுப்பையும் என்னிடம் கொடுத்தார். அண்ணன் ஏகே விஜயன் அவர்களை நான் பாராட்டினேன். அன்பு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பாராட்டினேன். பல்வேறு இடங்களை மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரையும் என்னை போல கேவலமாக திட்டியதும் இல்லை. அந்த கட்சிக்காரர்களை உருவிவிட்ட அளவிற்கு நான் திட்டிருக்கின்றேன். ஆனால் 2 கோரிக்கையை பல்வேறு அமைப்புகள், பல்வேறு கட்சிகள், பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணமாக திண்ணமாக நம்முடைய குறிக்கோளாக இருந்த 2 கோரிக்கைகள். ஒன்று, மணிமண்டபம் வேண்டும் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு. இன்னொன்று, அரசு விழாவாக வேண்டும். மற்றொன்று, அவருடைய இறந்த நாளை அரசே கொண்டாட வேண்டும் என்கின்றது. மற்றும் பெண்களை சிலை வேண்டும் என்று இப்படி பல்வேறு கோரிக்கையை கேட்ட பொழுது அவர்கள் கொடுத்தது 3 கோடி ரூபாய். அவரை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அது நம் சமூகமாக, அந்த சமூகத்தினுடைய அங்கமாக, அதில் ஒருவனாக நான் பாராட்டினேன் என்ற அமைப்பு கூட. அதுபோலதான் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவர்கள் நல்லது செய்தார்கள், அவர்களை பாராட்டுகிறோம். அவர்கள் செய்யவில்லை, அவர்கள் ஏசுகின்றோம் என்று கடந்த கால ஆட்சிகளை பார்த்தோமையானால் அன்பு தலைவர் எடப்பாடி அவர்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அத்தனை இயக்கங்களும் நாங்கள் போய் சந்தித்தோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்னவென்று சொன்னால், நாங்கள் 7 உட்பிரிவுகளை ஒன்றாக இணைக்க வேண்டும். அந்த இணைக்கின்ற பொழுது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னோம். சொல்லி வெளியே வருகின்ற பொழுது நான் டைமையை சந்தித்தேன். அந்த பிஎஸோட சொல்லிட்டு போனோம். கூட தம்பி தேக்கப்பள்ளி பாலசுந்தரராசன் தம்பி இருக்கான். ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்து இருக்கின்ற பொழுது அவரிடம் சொன்னேன், அந்த நம்ம மந்திரி ராஜலட்சுமி அவர்கள், மாணிக்கம் அவர்கள், மடவரன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்கின்ற பொழுது, நீங்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்கின்ற இந்த கோரிக்கை நீங்கள் செய்து முடிப்பீர்களே, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இலவசமாக வாக்களித்த எங்களுடைய சமுதாய மக்கள்கள் உங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருப்பார்கள் என்று சொன்னேன்.
அடுத்த முறை சொன்னோம், நானும் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புடன் சந்திக்கின்ற பொழுது 2 ஒரு நியமன உறுப்பினர் பதவி காலியாகின்றது, அதுக்கு கொடுங்கள் என்று கேட்க அண்ணன் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் ஏற்கனவே பள்ளர்கள் அப்படின்னாலும் வன்னியர்களாலும் ஒன்றுதான், ஆனால் அவர்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன் இந்த மறைமுகமாக சொன்னார்கள். நீங்கள் ஓபிஎஸ்ஐ பாருங்கள் என்றார்கள். அவரை பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் அவருடைய சாதிக்காக தர்மருக்கு கொடுத்தார்கள். அது சாதி பாசம். இது நீங்கள் அமர்ந்து வந்திருந்து இந்த பட்டியல் மாற்றத்திற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இதுவும் சாதி பாசம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறவில்லை, காட்சிகள் மாற வேண்டும். அவர் நல்லது செய்தால் பாராட்டுகின்றோம், கெட்டது செய்தால் கூட்டு என்றோம். இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களை இன்று ராமநாதபுரம் தொகுதியிலே தோற்கடிக்கக்கூடிய அதிகமான காரணம் நம்முடைய வாக்குறுதி என்பதை நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது அவர்களை ஆதரித்தோமே, ஏன் அவர்களை இந்த முறை நாங்கள் தோற்கடித்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் செயல்பட்டார்கள். எங்கள் பட்டியல் மாற்ற கோரிக்கைக்கு நீங்கள் குரல் கொடுக்கவில்லை. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சாதியை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. இதெல்லாம் எங்களுடைய வலுவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் பார்த்தார்கள் பாஜகவினர்கள். இந்த சமூகத்திற்கு ஒரு உண்மையான சமூகம், இந்த சமூகமானது மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய சமூகம், வரலாற்று மிகப்பெரிய சமூகம். இந்த சமூகம் வரலாற்றிலே எந்த அளவுக்கு இருந்தார்கள், அந்த சமூகத்திற்கு நாம் ஏதாவது பங்களிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நம்முடைய சமூகத்திற்கான தலைவர்களை அழைத்து பேசினார்கள். உங்களுடைய கோரிக்கை என்ன? அழுத பொழுதுதான் பால் குடிக்கும் என்று சொன்னால் நாம் அழுது கொண்டிருக்கின்றோம். 7 உட்பிரிவுகளை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று கூக்குரல் இட்ட பொழுது கட்டை அழைத்து 6 தழுவியது பாஜக என்றால் அது நிகழாகாது. மோடி அவர்கள் 7 முறை உச்சரித்தார்கள், தேவேந்திர குலவேளாளர், நான் நரேந்திரா, நான் தேவேந்திரா. அதுதான் தான் அவளுக்கு தாரக மந்திரமா போச்சு. யாருனாலும் மறுக்க முடிந்ததா? சமீபத்தில் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்கள். நேற்றுக்கு முதல் கூட ஒரு உயர்வு வழக்கறிஞர் அவர் கட்சி படை தலைவர் கேட்டார்கள். எல்லாம் சரி அண்ணா, சொல்ல அண்ணா, எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கின்றீர்கள், பெருமையாக இருக்கின்றது. ஆனால் சங்கிகளை தூக்கி பிடிக்கின்றீர்களே, சங்கியாக நீங்க மாறிவிட்டீர்களே. நான் என்னப்பா மாறினேன், அவங்க மாற்றிட்டாங்க, நானும் மாறிக்கிட்டேன்ப்பா. ஏன்னா நல்லது செஞ்சாங்கன்னா சரவணனுக்கு ஒரு கோபம் வருத்தம், என் மேல இல்லைங்க, சமூகத்து மேல. பாராட்டுனா பாராட்டு, நல்லது செஞ்சா பாராட்டு, கெட்டது செஞ்சா தூக்கி போடு. அவர் செய்யாத செயலா சமூகத்துக்காக எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தினார்கள். சரவண பாண்டியன் ஒரு நேரத்தில் பீக்ல இருந்தார், இப்பயும் இருக்கிறார், அது வேற விஷயம். ஆனால் அவரே குறிப்பிட்டுக் கொண்டார், என்ன சொல்ல இந்த சமூகத்துக்கு செஞ்சு என்ன செய்ய, அதெல்லாம் நானும் சிந்திச்சு பார்த்தேன். பிரதிபலனை எதிர்பார்க்கல, அதனாலதான் இத்தனை பேர் நம்ம உட்கார்ந்து இருக்கோம். சமூகத்தினாலே பிறருக்காக இல்லை, நாம் செய்கின்ற செயல்பாடுகள் நிச்சயமாக நம்முடைய சந்ததியினருக்கு நல்லது கிடைக்கும், நியாயம் கிடைக்கும். நம்முடைய சமூகம் முன்னை அடைந்தால் இது நம்முடைய நாம் பிறந்த காலம், அவர்கள் வாழ்ந்த காலம், நாமளும் பெருமையாக வாழ்ந்தோம் என்கின்ற பெரிய ஒரு உன்னதத்திலே இருப்போம் என்பதானால் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் இன்றைய மாணவர்கள், இளைஞர்கள் இத்தனை பேர் இருந்திருக்கின்றீர்களால் ஒரு 10, 100 ஆகும், 100, 1000 ஆகும். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை கொடு, நான் புதிய நவீன இந்தியாவை மாற்றி காமிப்பேன் என்று சொன்னார்கள். அதுபோலத்தான் நாங்கள் அறைகோள் விட்டுக் கொண்டிருக்கின்றோம். 100 இளைஞர்கள் சரியானவர்களாக இருந்து போனால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். சமீபத்திலே சென்னையிலே 100 வருட பாரம்பரியமிக்க கல்லூரி, சென்னை நயரா கல்லூரி, அந்த கல்லூரியிலே மாணவ தலைவராக என்னுடைய இளைய மகன் வந்திருக்கிறான் என்று சொன்னால் நான் அவனுக்கு சொன்ன ஒரே பாடம், எல்லோரையும் 10 நபர்களை உருவாக்கு, அந்த 10 பேரை 100 பேர் உருவாக்குவான். அந்த 100 பேர் பாடுபட்டதனால் 10,000 சொச்சம் பேர் வாக்களித்தது 6,000 சொச்சத்திற்கு மேலாக வெற்றி பெற்று இன்று ஒரு தேவேந்திரன் மாணவ தலைவனாக இன்று கோலோச்சு இருந்தான் என்று சொன்னால் அது எனக்கு பெருமை இல்லை, சமுதாயத்துக்கு கிடைத்த பெருமை என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
அதுபோலத்தான் இன்று அருமையான இந்த நிகழ்வு இந்த 24/11/2024 2 நிகழ்வுகள், 2 மறைந்தவர்கள். ஒன்று போதிலட்சுமி சொன்னது போல நான் பல இடங்களிலே சொல்கின்றேன். நேற்று நடைபெற்ற மீட்டிங்களை கூட நான் அதை வலியுறுத்தினேன். எத்தனையோ பேர்கள் தொழில் ரீதியாக, அரசு ரீதியாக, அரசு அதிகாரிகளாக நீங்கள் கோலச்சுள்ளீர்கள். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அரசியல் அதிகாரம் இல்லை என்று சொன்னால் நீ தெருவாக நீ திருவோடு இழந்த வேண்டிய நிலைமைதான் உருவாகும். யாருடா போய் நீங்க கேட்கிறீங்க? எவன்டா உங்களுக்கு கொடுக்க போறாங்க? நீ வாடா, நீ பல்லா வாடா, தேவேந்திரா வாடா, நீ நான் உன்னோட அணைச்சு உனக்கு அள்ளி கொடுக்க போறான். நீ தட்டி எழுப்பப்படவில்லை என்றால், நீ கொட்டி கொடுக்கவில்லை என்றால் அவன் உன்னை மதிக்க மாட்டான், ஏறி நிரூபித்து செல்வான் என்பதுதான் உண்மை. அரசியல் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும். ஏழை எளியவன் தாண்டவன் பணக்காரன் என்று நிலைமை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அரசியல் அதிகாரத்தை நீ பெற்றெடுக்க வேண்டும். எத்தனை பேர் அரசியல் அதிகாரத்துக்காக இயங்கி கிடக்கிறோம் என்பது எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். எத்தனை காலங்கள் நாங்கள் காத்து கிடக்கிறோம் என்று தெரியும். எங்களை போன்றவர்களை அவர்கள் உருவாக்கப்படுவீர்கள், நாங்கள் உருவாக்கப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக சமூக மாற்றத்தை உருவாக்கி கொடுப்போம் என்பது நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு சூழலையாக சொல்லியிருக்கிறேன். அருமை குறியாத்தை பொன்னம்மாள் அவர்களுடைய மறைந்த நாள் 9வது நாள், 9வது வருடம் என்று சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள். சாதி மத ஒழுங்கு வேறுபாடு கட்டு ஒரு தேவேந்திரசியாக, ஒரு மல்லத்தியாக குரல் கொடுத்தார்கள். 2 முறை 2 முதலமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து அழகு பார்த்த அன்பு தலைவி பொன்னம்மாள் அவர்கள் அரசியலை சாதித்தது எத்தனை எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அக்கா என்று அன்போடு அழைத்தார்கள் அல்லவா? அவர்கள் அள்ளி கொடுத்த அத்துறையிலும் அரசியல் அதிகாரம் தான். அவர் கலைஞரை பார்க்கின்ற போது அண்ணா என்பார், அக்கா என்று அழைப்பார்கள். நாவலர் நெடுஞ்செழியனை எந்திரித்து வணங்குவார்கள். அன்பழகன் அவர்கள் அக்கா என்று கையெழுத்து கூப்பிடுவார்கள். ஆற்காடு வீராசாமி அவர்கள் எதிர்த்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் சாணக்கியன், அரசியல் சூழ்ச்சிய, அரசியல் தெரிந்ததனால் அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அரசியல் மட்டுமல்ல, அறிவாயுதம் அதாவது ஆயுதம் ஏந்தியவர்கள் நாமெல்லாம் ஏறும் போரும் எம் குலத்தொழில் என்று உலகிற்கு உணர்த்தியவர்கள் நாம் என்று ஆயுதத்தை தூக்கி போட்டுவிட்டு அறிவாயுதத்தை எடுக்க ஆரம்பித்து விட்டோம் இளைஞர்கள். அந்த அறிவாயுதத்தை உங்களுக்கு படைத்தவர்களுடைய வரிசையிலே தான் ஐயா குருசாமி சித்தர் அவர்கள், தேவ ஆசீர்வாதமாக அவர்கள், மொழி நாயர் தேவனைய பாவனர் அவர்கள், அருமைக்குரிய ஐயா ஞானசேகரன் அவர்கள் மறித்த நாள் இன்று. அதுதான் சொன்னேன். 2 ஜாம்பவான்கள் மறைந்த இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக, மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக பட்டியல் மாற்றம் அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற இந்த கருத்தரங்கை தம்பி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே நாம் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு மரியாதை. அந்த பட்டியல் மாற்றத்தை அழகாக அவர் வடிவமைத்தார்கள். புத்தகமாக ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலுமே இந்த கோரிக்கையை வலுப்பெற வேண்டும் என்று அந்த பே தங்கராசு அவர்கள் எழுதிய புத்தகத்திலே அன்றே சொன்னார்கள். அதுதான் காலப்போக்கிலே வந்து கொண்டிருக்கின்றது பட்டியல் மாற்றம் என்று. அதுபோலத்தான் பட்டியல் மாற்றத்தை அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் அன்றே விவாதித்தார்கள், அன்றே மேல்தோறும் முழங்கினார்கள். என் இனம் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் பட்டியல் மாற்றம் அடைவே தீர வேண்டும் என்று சொன்னார்கள். உண்மையிலே சொல்கின்றேன், தாழ்மையில தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவேந்திரன் அரசியலே கோலோச்சுகின்ற பொழுதுதான் உண்மையான விடுதலை என்பதை இந்த நேரத்திலே ஆணித்தரமாக அடித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இந்த அறிவுபூர்வமான சிந்தனைகளுக்கெல்லாம் வித்திட்டவர்கள். அந்த வழியில்தான் அருமைக்குரிய ஐயா ஞானதேசிகன் அவர்கள் இந்த 2வது நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே சரியான நேரத்திலே எல்லாத்தையும் கூட்டி தம்பி கருத்தரங்கை நடத்துகின்ற பொழுது அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை செலுத்த வேண்டும் என்று பாண்டியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் சால சிறந்த ஒன்று. அதுபோல
பட்டியல் மாற்றத்தினுடைய கருத்தரங்குகள் பல்வேறு தளப்பிலே இருந்தாலும் இனத்திற்காக சமூகத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை இயக்கங்களும் நிச்சயமாக ஒன்று கூடும். அதுபோல வருகின்ற அன்பு சகோதரி ரேணுகாவதி அவர்கள் அருமையான ஒரு பட்டியல் மாற்றத்தினுடைய தேவை என்ன இது என்ன என்று ஒரு புத்தக வெளியிட இருக்கின்றார்கள். என்னுடைய அலைபேசியிலே பேசுகின்ற பொழுது அவர் செய்ய மதுரையா மாமதுரை தங்க வளர்ந்த தமிழ் மதுரையிலே நீங்க நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதுக்காக அவர்கள் நாட்களை நேரத்தை தள்ளி போட்டு வருகின்ற 15 சொன்னாங்க டிசம்பர் 15 இந்த பிரகடனம் அநேகமாக இந்த அரங்கிலே இருந்தால் மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக ஒற்றுமை, மல்லர் ஒற்றுமை, நாட்டுடைய விடுதலை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.